இவ்வளோ பெரிய பெரிய பாப்புலேட்டாக இருக்குன்னு நம்ம இங்கே கைஸ் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாப்புலேட் பிடிக்கலாம்னு சின்ன ஐடியா வந்துச்சு. அதனால் நம்மகிட்ட வந்து மைதா மாவு, கோதுமை மாவு, கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் மூணையும் போட்டாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஓக்கும் ரெடி பண்ணிட்டோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பக்கத்தில் ஒரு சைஸான மண்டக்கட்டெலாம் வந்துச்சு. அதனால் நம்மகிட்ட வந்து பால் செட்டையும் எடுத்தாச்சு. பால் செட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிசல்ட் தருவாங்க. அதனால் போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஸான மீன் அடிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ சைஸில் ஒரு பாப்புலேட் அடிச்சது. அடுத்து நம்ம அல்ட்ரா லைட்டையும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அல்ட்ரா லைட் போட்டோம். அல்ட்ரா லைட்டில் ஒரு சின்ன பாப்புலேட் வந்து மாட்டுனுச்சு, ரொம்ப சின்ன சைஸில். ஓகே கைஸ், நம்மகிட்ட இருக்க சிலோப்பியும் பாப்புலேட்டையும் உள்ளே விட்டுறலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து சிலோப்பியை வந்து உள்ளே விட்டுருவோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பாப்புலேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஒரு பெரிய பாப்புலேட் ஒன்று நிற்கி பாருங்கள், தெரியுதா? இது நம்ம பிடிச்சது தான் கைஸ். சைஸை பாருங்கள், நல்ல சரியான சைஸு பாப்புலேட்டு. இது ஃபுல்லாக நம்ம பிடிச்சது தான். இதில் ஒன்று மட்டும் அல்ட்ரா லைட்டில் பிடிச்சது, இது எல்லாம் பால் செட்டில் பிடிச்சது தான் கைஸ். ஓகே கைஸ், நம்ம பிடிச்ச மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பால் செட்டில் பிடிச்சது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டில் பிடிச்சது. அடுத்து என்ன மீன் பிடிக்கலாம்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை.